ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு அருமையான கம்பு தட்டு வடை எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கம்பு தட்டு வடைக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 2 கப்பு கம்பு, 1 ஸ்பூன் பெருங்காயம், 1/4 கப்பு அரிசி மாவு, 1/4 கப்பு பொட்டுக்கடலை, 1/4 கப்பு ஊற வச்ச கடலைப்பருப்பு, 1/4 கப்பு வறுத்து உடைச்ச வேர்க்கடலை, ஒரு 10 - 15 உரிச்ச பூண்டு, 10 காய்ந்த மிளகாய், ஒரு சின்ன இஞ்சி துண்டு, 2 கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, அவ்வளோதாங்க. ஸோ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 கப்பு கம்பை ஒரு மிக்சரில் போட்டு நல்லா பவுடர் போல் அரைச்சி அது ஒரு மிதமான சூடில் ஒரு 5 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ அதில் இந்த அரிசி மாவு, அடுத்தது பொட்டுக்கடலையும் இந்த மாதிரி பவுடர் மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சி அந்த பொட்டுக்கடலை பவுடரையும் போட்டுக்கோங்க. அடுத்தது இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய், இது 3த்தையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி இந்த மாதிரி எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது கடலைப்பருப்பு ஒரு 2 மணி நேரத்துக்கு தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு அந்த கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சாப்பிடும் போது நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். அடுத்தது வறுத்து உடைச்ச வேர்க்கடலை, அதையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 ஸ்பூன் பெருங்காயம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளித்து ஃபஸ்ட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. கம்மியாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக இருக்க கம்பை விட முளைக்கட்டின கம்பில் அதிகமான சத்துக்கள் இருக்குது. ஸோ முடிஞ்ச வர முளைக்கட்டின கம்பை பயன்படுத்துங்க. ஸோ மாவை இந்த பதத்துக்கு பிசைஞ்சு உருண்டைகளாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி உருண்டைகளாக பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்தது இந்த உருண்டைகளை தட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெயும் ஒரு பாலித்தீன் கவர் இல்லைன்னா ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பட்டர் ஷீட்லேயோ அந்த கவர்லேயோ இந்த மாதிரி எண்ணெயை தடவிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். ஸோ நான் அந்த எண்ணெயை தடவிட்டு இப்போ ஒரு உருண்டையை உங்களுக்கு தட்டி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சமமாக தட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சமமாக தட்டி எடுத்துக்கிட்டு ஒவ்வொன்றா நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் எண்ணெய் காஞ்சிருக்கிறதுல இதை போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்வலாக அரிசி மாவில் செய்கிற தட்டுவடை செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த கம்பில் அரிசியை விட 8 மடங்கு இரும்பு சத்து ஜாஸ்தி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கால்சியம், ஃபைபர், புரோட்டீன், விட்டமின்ஸில் விட்டமின் இ, கே, B6, B9 இந்த மாதிரி எக்கச்சக்க சத்துக்கள் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது நம்மளோட கிறிஸ்பி அண்ட் ஹெல்த்தியான கம்பு தட்டு வடை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாவ் அ ஹெல்தி லைஃப். நன்றி, வணக்கம்.